எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெயில் காலம் வந்தாலும் சின்ன பசங்களை பாதுகாப்பாக வைக்கணும். மழை காலம் வந்தாலும் சின்ன பசங்களை பாதுகாப்பாக வைக்கணும். குளிர் காலம் வந்தாலும் சின்ன பசங்களை பாதுகாப்பாக வைக்கணும். நல்ல சாப்பாடை சாப்பிட்லனாலும் வற்புறுத்தியாவது இல்லை பாசத்தை காட்டியாவது இல்லை அடிச்சியாவது சாப்பிட வச்சிடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட வைக்கணும். நல்ல சாப்பாடை பார்த்து சாப்பிட வைக்கணும். சரிங்களா? அப்படி நீங்கள் சாப்பிட வைக்கலனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி தலைமுடி கொட்டுறது, சின்ன பசங்களுக்கே முட்டி வலி வர்றது, நிறைய சொல்ல போகலாம். இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு என்னென்னவோ வியாதி புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப ஆபத்தாக ஒரு கேள்விப்படுறதுனால ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன பசங்களை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பாதுகாப்பாக வளர்க்கணும். நல்லா சாப்பாடை கொடுக்கணும். எப்படியாவது ஊட்ட வைக்கணும். அவங்கள சாப்பாடு எப்படியாவது பாசத்தை காமிக்கணும். இல்லை அன்பாக பேசணும், கோபமாக பேசணும், இல்லை அடிச்சியாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட வைக்கணும். நல்ல சாப்பாடாக பார்த்து. நிறைய பேர் இப்போது களி செய்கிறதுக்கே தெரியல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு கேவுரு மாவு களினாவே தெரியல, செய்கிறதுக்கே தெரியல. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான உணவு எதுனாக்கா அந்த களி தான். ஒரு காலத்தில் இப்போ தான் அரிசி என்னவோ அரிசி, அந்த அரிசியை சாப்பிட்டா ஒரு அளவுக்கு தான் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். சரிங்களா? ஆனால் கேவுரு மாவு களி அதில் கொஞ்சம் கம்பு போட்டு நீங்கள் களியோ இல்லை கூழோ செஞ்சு சாப்பிட வைங்க. எப்போவுமே சாப்பிட்லாம். மாதத்தில் 20 நாளும் 30 நாளும் களியை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. எப்படி சைடு எஃபெக்டே கிடையாது. சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி கிழங்கு வகைகள், பொட்டாட்டோ வேணாம், உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க. என்ன கிழங்குனாக்கா எத்தனையோ வகை கிழங்குகள் இருக்குது. அது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அது விட்டுட்டு வெறும் பொட்டாட்டோ அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப ஆபத்து. ஆகுனாக்கா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறது. தோசைக்குள்ள தோசை உருளைக்கிழங்கு பொரியல், சப்பாத்தி உருளைக்கிழங்கு பொரியல், என்ன கொடுத்தாலும் உருளைக்கிழங்கு முக்கியமாக இருக்கும் அதில். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஸ்கூலில் தான் நிறைய மூளைக்கும் வேலை, உடம்புக்கும் வேலை, ரெண்டுமே இருக்காங்க. மூளைக்கு என்ன தேவையோ நீங்களே யோசிச்சு டாக்டர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா நீங்களே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி உடம்புக்கு என்ன தேவை, என்ன சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு போய் சேரும், அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மூளைக்கு என்ன தேவை அந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு. வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை பச்சையாகவே கொடுக்கலாம். அது சாப்பிட்லனா வேக வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வேக வச்சு காய வச்சு கொடுக்கலாம். அந்த கலக்காவை வேர்க்கடலையா நிறைய ஐட்டம் இருக்குது. முக்கியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அது தேடி பிடிச்சி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி சாப்பிடுங்க. என்ன நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டிருக்கிறாங்க, சின்ன பசங்களுக்கு எந்த மாதிரியான அரிசி சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி. எப்போவுமே யானை, காட்டு யானை அரிசி பேரே காட்டு யானை. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குதிரை வாலி.
கேள்விப்பட்டீங்களா? அரிசி பேர் குதிரைவாலி. நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் என்ன அரிசி சாப்பிட்டாங்க அது தேடி பிடிச்சி சாப்பிடுங்க. வானானா சொல்கிறேன் நான். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பசங்களுடைய வருங்காலம் அருமையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி படிக்கிற பசங்க எங்கே போனாலும் எங்கே சேர்ந்தாலும் நல்லா படிப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. படி படி படி, அது தப்பு. சரிங்களா? படித்தவன் தான் கோடீஸ்வரனாக்கா இல்லை, படிக்காதவன் கூட கோடீஸ்வரன் மில்லனர் இருக்கிறாங்க நம்ம உலகத்தில். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா படித்தாதான் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. படிப்பு இல்லைனாலும் வாழ்க்கையை ஓட்ட முடியும், நிம்மதியாக ஓட்ட முடியும். அங்கங்கே ரோடை நோண்டி விட்டுடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் மழை பெஞ்சாலும் போதும் நம்ம சென்னைக்குள்ளே ரொம்ப கச்சன்னு ஆகிடும். இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் கிறிஸ்டியனை நம்ம இதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை என்னோடய பிளாக்கில் எப்போவுமே. சரி, எங்கே இருந்தோம் நம்ம? படிக்கிற பசங்க கான்வென்ட்ல இருந்தாலும் படிப்பாங்க, அரசாங்கம் மேல்நிலை பள்ளி அங்கே இருந்தாலும் முக்கியமாக படிப்பாங்க. படிக்காத பசங்கள்லாம் பாஸ் ஆகிடுறாங்க தெரியுமா? நம்ம அரசாங்க பள்ளியில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போல்லாம். நான் வந்து கேட்கும்போது கான்வென்ட்டில் காசு வாங்குறாங்க. இன்னொன்று இருக்குது, என்னவோ ஏபிசிடி, என்ன அது சிபிசி மேல்நிலை பள்ளி, அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபெயில் தான். நம்ம அரசாங்க பள்ளியில் போய் பாருங்கள், எல்லோரும் முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில் பாஸ். முக்கால்வாசி பேர் 10th +1 +2 முக்கால்வாசி பேர் பாஸ். ஒரு சிலர் இருந்தால் அவங்க கவனம் சிதறலால் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து நல்ல வருங்காலம் இருக்குது. படிக்காத பசங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது எப்போவுமே. எப்படி? சரி, இது படிப்பா, உங்களுக்கு வருங்காலம் நல்லா இருக்கும், அவ்வளோதான் சொல்லலாம். அது விட்டுட்டு நீங்கள் படினாக்கா அது டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறமா அவனுக்கு படிப்போட ஆர்வமே தெரியாமல் போயிடும். சரிங்களா? ரோடு நோண்டி விட்டுறது, திருப்பியும் ரெடி பண்ணுறது, திருப்பியும் நோண்டுறது, திருப்பியும் ரெடி பண்ணுறது, திருப்பியும் நோண்டுறது, திருப்பியும் ரெடி பண்ணுறது. பேண்ட்டெல்லாம் பின்னாடிச்சு. சரி, எல்லோரும் நல்லா இருக்கிறங்க, சந்தோஷமாக இருங்க. முக்கியமாக வாழ்க்கை இன்னும் இருக்குது. படித்தா எப்படியே பரீட்சையில் ஃபெயில் ஆகலாம், ஆனால் வாழ்க்கையில் தான் நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பரீட்சை என்பது வாழ்க்கை முழுவதும், பரீட்சை என்பது வாழ்க்கை முழுவதும். ஆனால் வெற்றி நோக்கத்தை மட்டும். சரிங்களா? எப்பவுமே இப்படியே சொல்கிற புத்திசாலிக்கு சொல்கிற விதத்தில் எல்லாம் தானாக புரியும். சரிங்களா? என் பிளாக், என்னோடய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் வந்து புத்திசாலியோட தாண்டி தான் இருக்கிறாங்க. சரிங்களா? சும்மா ஒரு சில பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டுக்கிறாங்க என்னோடய யூடியூப் சேனலை பற்றி. நான் என்ன அவங்களெல்லாம் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேரக்டர், ஒரு சிந்தனை ஒருத்தருக்கும். சரிங்களா? நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கல, என்ன டேட்டா வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி தான் என்னோடய யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்து வெக்ஸ் ஆகி போச்சு எனக்கு. சரி, நானே பண்ணி போடலாம். இதுமாரி எப்படி நானே பண்ணி போடலாம். ஏன் அடுத்த வந்து வீடியோ நான் பார்க்கணும்? நான் பண்ணி போடுறேன், நீங்கள்லாம் பாருங்கள். கமெண்ட்ஸில் என்ன எழுதுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன் நிறைய பேர் தமிழில் பேச வரலப்பா உனக்கு, ஏன் பேசுகிற நீ?
ஏய், என்னோட தாய்மொழி தமிழ். இப்படி என் தாய்மொழி தமிழ். நீ சொல்லாத. நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த மொழியில் வேணாலும் பேசுவேன். ஆனால் தாய்மொழி அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறமா வந்து நம்ம யூடியூப்பில் கோவம் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகக்கூடாது, அப்லோட் ஆகாமல் போயிடும். அதனால் எதுவும் சொல்கிறதில்ல. போங்க. அதாங்க, ஒரு சிந்தனை ஒரு மாதிரி. எனக்கு தயிர் சாதம் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். சரிங்களா? எனக்கு புளி சாதம் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். எனக்கு எலுமிச்சம் சாதம் பிடிச்சிருக்கு, சாப்பிட்றேன். எனக்கு தேங்காய் சாதம் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க. நான் வேணாம்னு சொல்லலை. அதுக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் நான் உல்ட்டாவாக சொல்லிக்கிறேன். இப்போல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிந்தனை வேறு மாதிரி, என்ன வேறு மாதிரி சிந்தனை. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யோசித்து பேசுங்க. நாக்கு, எலும்பில்லா நாக்கு என்ன வேணாலும் பேசும். ஆனால் பேசுனது அப்படியே இருக்கும். அப்புறமா உங்களுக்கு தான் பிரச்சனை. எப்படியோ போட்டோம். இந்தியாவுக்குள்ள, முக்கியமாக இந்தியாவுக்குள்ள நான் சந்தோஷமாக சொல்கிறேன், என் காலரை தூக்கி சொல்கிறேன். நம்ம அரசாங்க மேல்நிலையில் படித்தவங்க தான் ரொம்ப பசங்க வந்து ரொம்ப அதிகமான பசங்க பாஸ் ஆகியிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்தியாவுக்குள்ளவே காலரை தூக்கி கௌரவமாக சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும். இதெல்லாம் ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஃபெயில் ஆகணுங்கெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. என்ன பரீட்சை தான், வாஷே ஃபுல்லாக பரீட்சை தான், அதெல்லாம் தானாக வந்துடும். என்ன பரீட்சை எத்தனை பரீட்சை இருந்தாலும் ஃபெயிலும் ஆகலாம், பாஸ் ஆகணும். வாழ்க்கையில் தான் தோக்கக்கூடாது. வாழ்க்கை தான் முக்கியம், சந்தோஷம்தான் முக்கியம். சரிங்களா? எல்லாம் நல்லபடி தான் ஆகும். என்ன ஃபுட்பாத்தில் தக்காளி விற்கிறவங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏசி ரூமில் இருக்கிறவங்க போய் பாருங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. சரி, எல்லோரும் நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருங்க. எல்லோரும் நல்லா இருக்க விடுங்க. சந்தோஷமாக இருங்க. நல்லா ஆஃபீஸ்.